விஜய் ஒரு முதலமைச்சர் ஒரு நடிகர்களா இல்ல, அவர் எல்லாரும் விட மிக பிரபலமான இன்ஃபுளுசர். இங்க 10,000 பேர் 1,00,000 பேர் பின்தொடர்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா விஜய்க்கு ஒரு 1 கோடி பின்தொடர்பாளர்கள். அது 50,00,000 பேர் விஜய் என்ன சொன்னாலும் நம்புவான். சூரியன் கிழக்க ஒதுக்கலங்க, மேற்க ஒதுக்குது. ஆமா, நேற்று காலம் நான் பார்த்தேன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சது புஷி ஆனந்த். ஆமாங்க, எனக்கு தெரியும். சொன்னாங்க விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கேடுகட்ட கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. நான் வழியோட வந்திருக்கேன். என்ன வழியோட வந்த நான் ரியல் தாய்மாமன். என்ன ரியல் தாய்மாமன்? இது போன்ற ஒரு கேடுகட்ட தாய்மாமன் எங்கேயாவது பார்த்ததுண்டா? இன்னைக்கு போராடுறான்ல மாணவர்களும் இளைஞர்களும். அவனை யாரு? நேற்றவான ஒரு தலைமுறை பாதிக்கப்படுதுன்னு போராடுறான். அந்த மாணவர்களை இளைஞர்களை இந்த தாவேக அரசின் காவல்துறை ஒடுக்குது. பள்ளிக்கூடத்தில் வகுப்பு நடக்குது. வகுப்புக்குள்ள பூந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லி கைது பண்றான். பாஜக அரசின் ஒடுக்குமுறையை புரிந்து கொள்ள முடியாது. தாவேக அரசுக்கே ஒடுக்குது. திமுக என்ன பண்ணுவான்? பாஜக சண்டை போடுவான், தமிழ்நாட்டில் சத்தம் போடுவான். பாஜக ஒழிக இது தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் அடிபீசுமா, நீங்க சவுண்டை விட்டுட்டு அங்க போய் படுத்துருவான். இவரு வாயை முடிட்டு இங்க இருந்து போயிடுவார். வாயே திறக்கிறது இல்லையே. ராகுல் காந்தியை தூக்கிட்டு போறாங்க. எப்படி சூனா பணம் தூக்கிட்டு போவாங்க இல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க ராகுல் காந்திக்கு அழிச்சு விட ஒரு நாள் ஆச்சு. விடலாமா வேண்டாமா? ஜி கோச்சுக்கு வரும், கண்டுக்காம விட்டுலாமா? சரி விட்டு தொலைவோம். அப்படியே வலிக்காம செல்லமா தட்டாம்பாங்க இல்ல, மயிலிற கால வருடுறது போல வலிக்கு. இப்படிப்பட்ட ஒரு தொடர்டிங்க அப்படி கோலைய அரசியல் கோலை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன் கொண்டாடலாம். விஜய்னா அரசியல் கோலாண்டா, வரலாறு பதிவு செய்யும். நம்மாழ்வார் சொல்றாரு, சந்தர்ப்ப சூழல் வீரனை கோலையாக்குறதும் இல்ல, கோலையை வீரனாக்குறதும் இல்ல. அவன் யாரோட அடையாளம் காட்டுகிறது. நீ கரூர்ல மக்கள் செத்து விழுந்த போது களத்துல சண்டை போட்டு நீ தலைவன், நீ வீரன். என்றைக்கு புறமுழிக்கிட்டு ஓடி போனியோ நீ கோலதான். முதலமைச்சர் உரிமையில பேசுறாரு. முதலமைச்சர் மாண்பு குறைவா பேசுறாங்க. முதல்ல மாண்போட மதிப்போட முதலமைச்சர் இருந்துகிட்டோம், அவர் பேசட்டும். அதுக்கு பிறகு அவருக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி நான் மறந்துக்கலாம். அதனால இந்த நீட்டிற்கான இந்த போராட்டங்கிறது இது ஒரு தொடக்க நிலைதான். எப்படி மத்திய ஆளக்கூடிய பாஜக அரசு அடக்குமுறையை பாய்ச்சி ஒடுக்குதோ, இந்த போராட்டங்களை கண்டு எப்படி பயப்படுதோ, அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேக அரசும் அவனும் பயப்படுறேன். முதலமைச்சருக்கு இப்ப அத்தியாவசிய வேலை என்னன்னா 2வது நாள் படம் பார்க்க போறாரு. நேற்று கட்சியானாலதான் நீங்க அவரே எழுவார், இனிமேல் நம்மளை பார்க்க முடியாத திரையில கேலி கூத்து. கர்நாடகாவுக்கு போற, எது கர்நாடகாவுக்கு போற? நீ காவிரியை கொண்டு வந்துருவாரு. எந்த காவிரி பொம்பளை எப்படி சொல்ல போற? எந்த காவிரிய? காவிரி நடுவமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லுது. இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அதை தொடர்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வழிகாட்டுது. இப்ப எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது காவிரி சிக்கல் என்ற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. நடுவமன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு அரசியல் வெட்டிட்டு மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழுன்னு 30 ஆண்டம் பலகட்ட படியிலே கடந்து வந்திருக்கோம். மறுபடி போய் டி.கே. சிவகுமார்ட்ட போய் மண்டிட்டா கதை முடிஞ்சு தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி போகும். போராடி பெற்ற உரிமையை நாம் காவு கொடுப்பதாகும். இவ்வளவு நாளா நம்ம போராடின ஆட்சியாளர்களுக்கு நம்மளோட பிரச்சனை தெரியும், நம்மளோட கோரிக்கை புரியும். ஆனா அந்த பிரச்சனைகளை அவன் தீர்க்கணும், கோரிக்கையை நிறைவேற்ற நினைக்க மாட்டான், அலட்சியப்படுத்துவான், துச்சமன கருதுவான். ஆனா இப்ப ஆளக்கூடியவனுக்கு பிரச்சனையும் புரியாது, தீர்வும் தெரியாது. இவ்வளவு நாளா நாம கேள்வி கட்டம் இல்ல, கேள்வி கட்டவனுக்கு பதில் தெரியாது. இப்ப கேட்க கேள்வியே புரியாது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கடா நிலைமை. அதனால கிருபானந்த வாரியார் தான் சொன்னாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும்னாரு. தாவேக ஆட்சி முழுமையா 5 ஆண்டு காலம் இருக்கணும். விஜய் 5 ஆண்டு காலம் முதலமைச்சா இருக்கணும். இருந்தாதான் இந்த ஆட்சியில வாழ்ந்த பிறகு எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள்ட்ட நாட்டை கொடுத்தங்கிற புரிதல் மக்களுக்கு உருவாகும். ஆனா நீங்க எங்களை புறக்கணித்தாலும், புறந்தளினாலும், நிராகரித்தாலும், தோற்கடித்தாலும் மக்களுக்கு ஒன்னா களத்தில் இருக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். மக்கள் பிரச்சனையை செவிசாய்க்கக்கூடிய அரசு அமையப்படாத போது மக்கள் போராடுவதை தவிர ஒரு வழி இல்லை. அதுக்கு என்ன சொல்லுவான்? நீங்க போராட்டத்தை தூண்டுறீங்க. யாரெல்லாம் போராட்ட தூண்டுறீங்க? யாரு? அமைச்சர் ராஜ்மோகன்.
போராட்டத்தை தூண்டத்துல எந்த தவறும் இல்ல, எந்த தவறும் இல்ல. ரசிக வரியை தூண்டுறதுதான் தப்பு. போராட்டத்தை தூண்டுறது என்ன பிரச்சனை? போர்க்குணமும் போராட்ட உணவும் நிரம்பப்பட்ட நிலம் இந்த தமிழ்நாடு. இங்க போராடுறது என்ன பிரச்சனை? போராட்ட கோரிக்கை சரியா இல்லையா? போராட்ட முழக்கம் சரியானதா இல்லையா? அதான் பேசணும். போராட்டத்தை தூண்டுறாங்க, தூண்டி விடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, இவங்க போராடுறாங்க. எல்லா பிரச்சனைக்குமாக நாம் தமிழர் கட்சி போராடும், இனமான தமிழர்கள் போராடுவோம். மாணவர் பிரச்சனை மாணவர் தான் போராடணும், விவசாயி பிரச்சனை விவசாயி தான் போராடணும், நெசவாளர் பிரச்சனை நெசவாளர் தான் போராடணும், மீனவர் பிரச்சனை மீனவர் தான் போராடணும். இந்த எண்ணத்தை கைவிட்டு சமூகத்தில் அணி நடந்தா முதல்ல போராடணும். உலகில் எங்கோ ஒரு மொழி நடக்கக்கூடிய அநியாயத்தை கண்டு உன் மனம் அடக்க முடியாத ஆத்திரத்தால் கொதித்திருந்தால் நீயும் என் தோழதே என்று உலக நான் சேகுவரன். அந்த சேகுவராவின் தோழங்களாக எல்லா பிரச்சனைக்கு தான் போராடணும். காவிரியில் தண்ணி கட்டு போராடுறோம், தண்ணி தர மாட்டேங்கிறான் யாரு? கர்நாடக அரசு. மத்திய காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நடுவர்மன்றம் வலியுறுத்தாலும் தண்ணி தர மாட்டேங்கிறான். இங்க காவிரி டெல்டா மாவட்டம்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டம். இங்க போராட்டம் நடந்தா 3 மாவட்டம் நடக்கும் போராட்டம். அந்த 3 மாவட்டத்திலையும் விவசாய சங்கங்கள் தான் போராட்டம் நடத்தும். அப்ப காவிரி சிக்கல் என்பது தமிழ்நாட்டில் 3 மாவட்ட சிக்கல். அதே போல கர்நாடகாவில் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. மாண்டியா, மைசூரு, சாமராட்டு, பெங்களூரு, ஹாசன் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போராட்டம் நடக்கிறப்ப அந்த காவிரி டெல்டா மாவட்டம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த கர்நாடகா முழுமைக்கும் போராட்டம் நடத்துறான். ஒரு பிரச்சனைனா அவன் தேசிய இனத்தின் பிரச்சனையாக, அந்த தாயினத்தின் பிரச்சனையா பார்க்கிறான். ஆனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அதை பதவி சார்ந்த பிரச்சனையா, துறை சார்ந்த பிரச்சனையா பார்க்கிறான். அதுதான் சிக்கல். பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுது, என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பாஜக அரசுக்கு போராட்டங்கள் ஆகாது, அவன் போராடுறவங்களை அவன் ஏத்துக்க மாட்டான். ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக அரசுக்கு என்ன கேடு? அவன் மெட்ரோ ஸ்டேஷனை மூடுறான். நான் புரிஞ்சுக்கிறேன். நீ எதுக்குடா மெரினா கடற்கரை மூடுற? எதுக்கு மூடுற? திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்த கூடாது என்று தடை போட்டு சட்டபூர்வமா அதுக்கு ஒப்புதல் வாங்கினான். திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் தாவேக அரசு திமுக அதிமுக மாற்றினா மெரினா கடற்கரை திறந்து விட வேண்டியதானே? பாலன் இல்லத்துல போராடுறாங்க யாரு? மாணவர்களும் இளைஞர்களும். இதே பாலன் இல்லத்துக்கு விஜய் வந்தார். எதற்காக வந்தார்? தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்ல, ஆதரவு வேணும் என்று ஆதரவு கேட்டு பாலன் இல்லத்துக்கு போன விஜய் இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஏன் போகல? ஏன் போகல? எல்லா கட்சியாரும் போகலடா. தாவேக அரசின் கருத்து என்ன? தாவேக அந்த கேடுகட்ட கட்சியின் கருத்து என்ன? கருத்து சொல்ல வேண்டியதானே? நாங்க இந்த இடத்துல போராட்டம் பண்றோம்ல, எதுக்கு இந்த இத்து போன விஜய் மாதிரியே ஒரு மைக்க கொடுத்துருக்கீங்க? ஒளிவாங்கி இப்படி இருக்கு, ஒளிபெருக்கி அப்படி இருக்கு. எதுக்கு? இல்ல பெரிய ஒளிபெருக்கி வச்சீங்கன்னா மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, பாதிப்படையும். அப்ப என்ன மயத்துக்கு இந்த பாயிண்ட் கொடுத்த? நாங்க கேட்டது என்ன? நான் கடல் ஆஜரத்தம் கடல் அங்க தர வேண்டியதானே? நாற்காலி போடக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, பெரிய ஒளிபெருக்கி வைக்கக்கூடாது. ஆனா ரோஹிணி தேட்டர் வாசல்ல எல்லா அளப்படையும் பண்ணலாம். காவல்துறை மானம் கட்டி போய் வெக்கம் கட்டி போய் கொடி பிடிக்கும். விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு படம் பார்க்க போற பரதேசிக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். மக்களுக்கா போராடுற ஏற்படுத்தியா? என்ன பேசுது? நாங்க ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் வைக்க விட மாட்டோம், இங்க ஓரமா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நாற்காலி போட மாட்டோம். போராடுற கால் எடுக்க காத்து நடக்கணும். ஆனா படம் பார்க்க போறவனுக்கு எல்லாதும் உண்டு. அது ஒப்பாரி வைக்காம பாருங்க. தமிழ்நாட்டு வரலாற்றுல என்னென்னமோ தமிழ்நாட்டுக்கு பெருமிதம் இருந்துச்சு, சிறப்பு இருந்துச்சு, முற்போக்கு அடையாளம் இருந்துச்சு, எல்லாத்தையும் 2 மாதம் செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்தியாவோட அரசியல் சாசனத்தை திருத்தப்பட காரணமாக இருந்த நிலம். தமிழ்நாடு தான் இந்தியை எதிர்த்த முதல் மாநிலம். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணம், எல்லாத்துக்கும் வழிகாட்டி. எல்லாமே சிதைஞ்சு போச்சுங்க. ஒரு 2 மாதத்துல 2 மாதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ இனிமே பார்க்க மாட்டோமோ, இனிமே பார்க்க மாட்டோமோன்ட்டு. என்னால எதை வேணாலும் ஏத்துக்கலாம். தாவேக கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலர் மதியழகன்னு பேரு, அவரு கண்ணீர் வடிக்கிறாங்க படத்தை பார்த்துட்டு. கரூர்ல தேர்தல் பரப்புரைக்கு, அந்த விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சது இதே மதியழகன். அங்க கூண்ட மக்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணாம, தண்ணீர் ஏற்பாடு பண்ணாம, கழிப்பறை ஏற்பாடு பண்ணாம அந்த மக்களை அம்போடு விட்டு 41 பேர் சாவதற்கு காரணம் இந்த மதியழகன் ஒரு அயோக்கிய பையன். அந்த மதியழகன் அன்னைக்கு 41 பேர் செத்து விழுந்தப்ப கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு போகல, விட்டு ஓடி நாளை பையன் ஓடி போயிட்டான்.
அன்னைக்கு ஓடி போயிட்டு இன்னைக்கு பணத்தை பார்த்து அழுகுற. அன்னைக்கு செத்து போனவங்க உடம்ப பார்த்து அழுதியாடா? கண்ணீர் விடுச்சியா? ஒரு கர்மாந்திரம் இல்ல.